வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். உங்களை எல்லாரையும் ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்து. இன்னைக்கு வந்து அம்மாட்ட கேட்போம் என்ன ஸ்பெஷல் ரெசிபி நம்மளுக்காக வச்சுருக்காங்கன்னு. நான் பாவ் பாஜி பண்ண போகிறேன். ஒரு குஜராத் ஷெஃப் கிட்ட இருந்து டைரெக்டாக லேர்ன் பண்ண ரெசிபி அது. ஓகே, சூப்பர். இந்த ரெசிபியில் என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறேன்? இது ஹெல்த்தியர் வெர்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து மோஸ்ட்லி பொட்டேட்டோ மட்டும் வச்சு பண்ணுவாங்க. நான் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கறனால குழந்தைகள்லேருந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வரைக்கும் இது சாப்பிடலாம். ஓகே, சூப்பர். இது வந்து நான் பாப்பாவுக்கு வந்து பேபி லெட் வீனிங் பண்ணுறேன். ஸோ உப்பு போடாமல் ஒரு போர்ஷனாக தனியாக எடுத்து வச்சுட்டு அவளுக்கு நான் கொடுத்தேன். அவள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. என் பாப்பாவுக்கு 8 months ஆச்சு. ஸோ நான் அதை பற்றி நல்லா படித்து தான் பேபி லெட் வீனிங் பண்ணுறேன். ஸோ பேபி லெட் வீனிங் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ரெசிபீஸ். உங்கள் குழந்தைக்கு வெறும் ப்ரெட்டில் டோஸ்ட்டுக்கு கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த பாவ் பாஜியும் உப்பு இல்லாமல் தனியாக கொடுக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த குட் ரெசிபீஸ் டு ட்ரை. இன்றைக்கி இந்த பாவ் பாஜி ரெசிபியை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனான பாவ் பாஜி. பாஜிங்கிற ஹிந்தி வேர்டுக்கு அர்த்தம் கிரேவி. ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த கிரேவியை எப்படி ரெடி பண்ண போகிறோம். கடையில் வாங்கின பாவை எப்படி டோஸ்ட் பண்ணி அதோட கொடுக்க போகிறோங்கிறத. இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியாமா? ஆட்டு மக்களே, நான் இன்னைக்கு இதுக்கு எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸு பொட்டேட்டோ, தக்காளி 2 மீடியம், அதையும் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 மீடியம் சைஸு பெரிய பெல்லாரி வெங்காயம், அதையும் நான் துருவி வச்சுருக்கேன். கேபேஜ், காலிஃப்ளவர், கேரட், பீட்ரூட்டு அரை துருவினது, கத்திரிக்காய் ஒரு மீடியம் சைஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை தாராளமாக 1 கப் கூட யூஸ் பண்ணலாம், அதையும் நான் நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி, பீன்ஸு, குடமிளகாய், ஒரு 5 பூண்டு பரலையும் 2 பச்சை மிளகா, 2 to 3 பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கன இடிச்சு வச்சுக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஆம்ச்சூர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பாவ்பாஜி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன், 3/4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடராக இருந்தால் கலர் நல்லா கிடைக்கும். கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன். எப்போவுமே ரெட் சில்லி பவுடர் மற்ற மசாலாக்கள்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல மஞ்சள் யூஸ் பண்ணுறது பழக்கம். அதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா வெஜிடபிளையும் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டு 1 கப் தண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் வந்து 25 நிமிஷம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 10 ml பட்டர் போட்டிருக்கேன். இந்த பட்டரில் சீரகத்தை போட்டு பொரிய விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் 6 பல் வெள்ளைப்பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதை தட்டி வச்சுருக்கேன், அந்த விழுதையும் போட்டு வதக்க போகிறேன். கார்லிக்கோட பச்சை வாசனை போன பிற்பாடு 2 பெரிய வெங்காயத்தையும் நான் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்து கொஞ்சம் உப்பு கலந்து வதக்க போகிறேன். வெங்காயம் வெள்ளை நிறமாக மாறின பிற்பாடு 2 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கணும். இந்த மசாலா பண்ணும்போது இது ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பண்ணுமாமா? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஒவ்வொரு மசாலா பவுடரும் போடும்போது ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கிட்டோம்னா அது ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, சூப்பர். இந்த கலவையில் தக்காளியும் நம்ம சேர்த்துக்கணும்.
இப்போ பச்சை பட்டாணி குடமிளகாய் போட்டு மேலும் 1 நிமிஷம் வதக்கணும். பச்சை பட்டாணி கிடைக்காத சீசனில் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணலாம். காஞ்ச பட்டாணியை 3 to 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் 3 to 4 விசில் வேக வச்சு அதையும் பச்சை பட்டாணிக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை. இதை கையில் வச்சு கசக்கி சேர்த்துட போகிறோம். இது கூட நம்ம முன்னாடியே நறுக்கி வச்சோம் இல்லையா கொத்தமல்லி, கொரியாண்டர் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கணும். கடைசியா ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடருங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம மேங்கோ சீசனில் அடை மாங்காய் போடுவோமே அதை பவுடர் பண்ணி ஆம்ச்சூர் பவுடர்னு நார்த்தில் யூஸ் பண்ணுவாங்க. அதையும் போட்டு 1 கப் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுறோம். இந்த கலவை சுருள வெந்த பிற்பாடு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வேக வச்சிருக்க காய்கறிகளை ஒரு மத்து அல்லது மேஷர் கொண்டு நல்லா மசிச்சுக்கணும். அதுல வெங்காயம், தக்காளி வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கமே அதையும் உப்பையும் கலந்து மேலும் ஒரு 5 நிமிடம் கொதிக்க வச்சு இறக்குனா பாஜி ரெடி ஆயிடுச்சு. பாஜிங்கிறது கிரேவின்னு முதலே நான் சொன்னேன் இல்லையா. இப்போ பாவை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட இருக்கிற பன்னை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. நடுவில் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரை தூவிடுங்க. தவாவில் வெண்ணெயை போட்டு இந்த பன்னை 2 பக்கமும் கிறிஸ்பியாக வேகிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா பாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். ஒரு கிண்ணத்தில் பாஜி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கிரீன் பச்சை கொத்தமல்லி தழையை போட்டு வச்சுக்கோங்க. விருப்பப்பட்டா கொஞ்சமாக பட்டரும் கூட போடலாம். குழந்தைகள் கொடுக்குறதுனா பட்டர் தாராளமாக யூஸ் பண்ணலாமே. இன்னொரு கிண்ணத்துல பொடியா அரிஞ்ச வெங்காயம், கொஞ்சோண்டு உப்பு போட்டு வச்சுக்கோங்க, அல்லது சாட் மசாலா போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம்பழம், வதக்கின பாவு, இது அவ்வளோத்தையும் வச்சோம்னா நம்ம பாவு பாஜி ரெடி. அத்துடன் நம் கமகமக்கும் பாவ் பாஜி ரெடி. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்கை போடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு ட்ராவல் vlog மாதிரி தான் பார்க்க போகிறோம். இங்கே டொராண்டோவில் நாங்கள் இருக்க பிராம்டனில் டவுன் டவுன் ஏரியா எப்படி இருக்கும்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அத்துடன் நீங்கள் எல்லாரும் டேக் கேர், பாய். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லிடுங்க.